தெம்பா பவுமா. நேற்று நம்ம சோஷியல் மீடியா ஃபீட்ஸ் ஃபுல்லாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லா இடத்துலையும் இருந்த ஒரே ஒரு பெயர். ஏன்னா நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா 27 இயர்ஸில் தன்னோட ஃபர்ஸ்ட் ஐசிசி ட்ராஃபியை ஜெயிச்சாங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஃபைனல்ஸ். என்னடா நம்ம சாதாரணமாக எப்படி ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, ஒரு MS தோனியை கொண்டாடுற மாதிரி தெம்பா பவுமாவை ஒரு நாள் மட்டும் கொண்டாடிட்டு போனாலும் கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ரொம்பவே ஒரு ஹிஸ்டாரிக்கான மூமெண்ட். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அஸ் எ நேஷனா ஆல்ரெடி ஒயிட்ஸ் அப்புறம் பிளாக்ஸ்னு பிரிஞ்சிருக்காங்க. 2015 முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டில் மெஜாரிட்டியாக ஒயிட்ஸ் மட்டும் ஆகிட்டு இருந்தாங்க. 2015 அப்புறமா அந்த கிரிக்கெட் போர்டு எடுத்த சில ஸ்டெப்ஸ்னால நிறைய பிளாக் பீப்புளும் கலர் பீப்புளும் வர ஆரம்பித்தாங்க. அஷிம் அம்லா, ககிசோ ரபாடா, JP டியூமினி, இப்போ இருக்கிற தெம்பா பவுமா போன்றவங்க அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதனாலேயே தெம்பா பவுமா ஒருத்தர் கோட்டாவில் வந்தவர், ரிசர்வேஷனில் வந்தவர்னு நிறைய கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பொலிட்டிக்கல் வைஸ், அதுக்கப்புறமா ஸ்போர்ட்டிங் வைஸும் அவருக்கு என்ன திறமை இருக்குது, எதுக்கு அவர் டீமில் இருக்காங்கன்னு நிறைய விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போர்ட்ஸ்ல இருந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வரைக்கும். நம்மளோட இந்தியன் பொலிட்டிக்ஸ்லேயே சில பேர் ஏன் கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா இப்படி தரம் குறைந்து போச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று ஜெயிச்ச அந்த ஒரு விக்ட்ரி இது எல்லாத்தையும் சைலன்ஸ் ஆச்சுன்னே சொல்லலாம்.